சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உண்மை இன்னும் வெளியே வரல. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கிளாசிக் மர்ம கதைய அதோட ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப ஆழமா அலச போறோம். இது வெறும் ஒரு கொலைய பத்தின கதை மட்டும் கிடையாதுங்க. அமைதிக்கு நாம கொடுக்கிற விலைய பத்தின கதை. இந்த மர்மமான பயணத்துல உங்களை நான் கூட்டிட்டு போறேன். அப்படியே பின்னோக்கி பயணிச்சு 1970களோட மெட்ராஸ் வீதிகளுக்குள்ள போய் உள்ளே இருந்து பூட்டப்பட்ட ஒரு அறையோட மர்ம முடிச்சுகளை நாமளே அழுப்போம். வாங்க. ஆரம்பத்திலேயே இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் நம்ம துப்பறியும் நிபுணர் ராமன் சொன்னது. ஒரு மரணத்தை உலகமே இது இயற்கையான மரணம்தான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நம்பும்போது அவரோட கண்கள் மட்டும் ஏதோ ஒரு முரண்பாட்டை தேடுது. ஆரம்பத்துல எப்பவும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற இந்த ஒற்றை வரி அடுத்து வரப்போற திகழூற்றும் மர்மங்களுக்கு நம்மள அப்படியே தயார்படுத்துது. காட்சி 1. மெட்ராஸில் ஒரு மரணம். ஒரு நிமிஷம். அப்படியே உங்க மனக்கண்ணுல பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மெட்ராஸை கற்பனை செஞ்சு பாருங்க. மெரினா பீச்சிலேருந்து வீசுற அந்த இதமான உப்பு கலந்த காத்து, அதோட சேர்ந்து வர்ற மல்லிப்பூ, அப்புறம் பெட்ரோலோட வாசம், டிராம்களோட சத்தம், அம்பாசடர் கார்களோட ஹாரன் சத்தம்னு அந்த நகரமே அதோட இயல்பான தாளத்துல இயங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சாதாரண தினசரி வாழ்க்கைக்கு பின்னாடி தான் ரொம்ப பிரபலமான ஒரு ஜவுளி வியாபாரியோட மரணச் செய்தி ஒரு பெரிய இருளை கொண்டு வருது. பார்க்கறதுக்கு எல்லாமே சாதாரணமா தெரிஞ்சாலும் இங்க என்னென்ன முரண்பாடுகள் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஆர் வெங்கடராம ஐயர் அவரோட மேஜையில சாய்ந்தபடி இறந்து கிடக்கிறார். மருத்துவர்கள் இதை ரொம்ப ஈஸியா மாரடைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அந்த அறை உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருக்கு, ஒரு சாவி காணாம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த அறையில இருந்து சில குரல்கள் கேட்டிருக்கு. அறிவியல் ரீதியா அது சாத்தியமே இல்லையே. இந்த விஷயங்கள் தான் ராமனை இந்த கேஸை நோக்கி காந்த மாதிரி இழுக்குது. காட்சி 2. அந்த மயிலப்பூர் வீடு. அந்த பழமையான பங்களாவோட வாசப்படியை தாண்டி உள்ள போகும்போதே அந்த அமைதிக்கும் ஆபத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெல்லிய கோட்டை நம்மால உணர முடியுது. அவர் படிக்கிற அந்த அறையை கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய தேக்குமர மேஜை, ஒரு பித்தளை விளக்கு, மைப்புட்டி, அப்புறம் சில கணக்கு புத்தகங்கள். அங்க யாரோ போராட்டினதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. எல்லாமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ஆனா ஜன்னல் மட்டும் உள்ளே இருந்து ரொம்ப இறுக்கமா பூட்டப்பட்டிருக்கு. இந்த பூட்டப்பட்ட அறை அப்படிங்கிற புதிர் எவ்வளோ கச்சிமையா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்குல்ல. இங்கதான் நம்ம முக்கிய சாட்சியான கோபால் உள்ளே வர்றாரு. அவர் தினமும் நைட் 9 மணிக்கு பால் கொண்டு வர்ற ஒரு வயசான வேலைக்காரர். அவரோட வாக்குமூலம் மூலமா தான் இந்த கேஸ்ல முதல் விரிசலே விழுது. அவர் அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து 2 குரல்களை கேட்டிருக்காரு. ஒன்னு உள்ளே இறந்து கிடக்கிற ஐயரோடது, இன்னொன்னு அந்த வீட்ல இருக்கிற ஒருத்தரோட ரொம்ப பழக்கமான குரல். இது வெறும் மாரடைப்பு தான் சொல்லப்பட்ட கட்டுக்கதை இங்கதான் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. காட்சி 3. காணாமல் போன அந்த பணம். 50,000 ரூபாய். 1970களில் இது எவ்வளோ பெரிய, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தொகை தெரியுமா? குழுமத்தோட கணக்காளர் சுப்பிரமணியம் இந்த தொகை கணக்குல இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாரு. இப்போ நம்ம கவனம் அந்த உடல்ல இருந்து கணக்கு புத்தகங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ரகசியங்களை நோக்கி திரும்புறத நீங்க கவனிக்கலாம். காணாம போன இந்த பெரிய தொகை இதை ஒரு சாதாரண மரணத்திலிருந்து மிகப்பெரிய பேராசையால நடந்த ஒரு கொடூரமான குற்றமா மாத்துது. அப்படியானா சந்தேகம் யார் மேல விழும்? இந்த தகவல்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா ஒருத்தரை மட்டும்தான் கை காட்டுது. ஐயரை தவிர அந்த கணக்குகளை பார்க்கக்கூடிய ஒரே நபர் அவரோட மருமக ஸ்ரீதர் மட்டும்தான். ராமன் அவரை போய் சந்திக்கும்போது ஸ்ரீதரோட கண்கள் ரொம்ப அமைதியற்ற இருக்கிறதையும், அவர் தனக்குள்ளே இருக்க பதற்றத்தை மறைச்சு ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறதையும் கூர்ந்து கவனிக்கிறார். காணாம போன பணத்துக்கும் ஸ்ரீதருக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பு அவரை சுத்தி சந்தேக வலைய ரொம்ப இறுக்கமா பின்னுது. காட்சி 4. விசாரணை. கதை இப்போ உச்சகட்டத்தை நெருங்குது. இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு ராமன் நேரடியா ஸ்ரீதர் கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கொடூரமான ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம்லைன் போட்டு பார்ப்போம். நைட்டு கரெக்டா 9 மணிக்கு கோபால் பால் கொண்டு வரும்போது ஒரு கடுமையான வாக்குவாதம் நடக்கிறத கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஸ்ரீதர் வீட்டை விட்டு அவசரமா வெளியே போறாரு. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப தாமதமா ஐயர் இறந்து கிடக்கிறாரு. ஸ்ரீதர் வீட்டை விட்டு போனதுக்கும் ஐயர் இறந்ததுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இருண்ட நேரத்துல தான் உண்மையான குற்றமே நடந்திருக்கு. இந்த விசாரணையோட பெரிய திருப்பு முனையே இதுதான். அவருக்கு அந்த குரல் யாருடையதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா அதை வெளியே சொல்ல அவர் விரும்பல அப்படின்னு ராமன் ரொம்ப உறுதியா சொல்றாரு. ராமன் இப்படி அழுத்தமா கேட்ட உடனே ஸ்ரீதர் அப்படியே உடைஞ்சு போய் உண்மையை ஒத்துக்கிறாரு. பணத்தை திருடுனதுக்காக மாமா தங்கிட்ட ரொம்ப கடுமையா சண்டை போட்டாருனோ, சொத்துல இருந்து தன்னை ஒதுக்கி வைக்க போறதா மிரட்டினாருனோ ஸ்ரீதர் கடைசியா ஒத்துக்கிறாரு. காட்சி 5. அந்த மர்மம் எப்படி விலகுதுன்னு பார்க்கலாம். சரி, ஒரு மனிதன் உள்ளே இறந்து கிடக்க கதவும் ஜன்னலும் எப்படி உள்ளே இருந்து பூட்டப்பட்டுச்சு? அந்த இயற்பியல் விதியைத்தான் நாம இப்போ உடைக்க போறோம்.
இங்கதான் யாருமே எதிர்பார்க்காத மனச உழுக்குற ஒரு ட்விஸ்ட் வருது. லக்ஷ்மி அந்த வீட்ல இருக்கிற ஒரு அமைதியான வேலைக்காரி. அவ இருட்டுல நின்னு அந்த சண்டைய கேட்டவன் மட்டும் கிடையாது, ஸ்ரீதர் அவளை ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்குறுதி கொடுத்திருக்கான். அவளோட காதலும் அவளுக்கு கிடைச்ச அந்த நம்பிக்கை துரோகமும் தான் இந்த மொத்த மர்மத்தோட திறவுகோல். ஸ்ரீதர் தப்பிச்சு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நம்பி ஏமாந்த லக்ஷ்மி நேரா அவளோட எஜமானன் கிட்ட போய் முறையிடுறா. ஆனா அங்கேயும் அவதான் திருடுன்னு முத்திர குத்தப்பட்டு ரொம்ப கேவலமா உதாசீனப்படுத்தப்படுறா. விரக்தியோட உச்சத்துக்கு போன லக்ஷ்மி அவளோட பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ராத்திரி பாக்கெட்ல விஷம் கலக்கறா. இது ஒரு பிளான் பண்ணி நடந்த கொலை கிடையாது, ரொம்பவே துயரமான ஆபத்தான ஒரு தற்செயலான தவறுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ அந்த அறையை அவ எப்படி பூட்டினா? இந்த 4 ஸ்டெப்ஸ கொஞ்சம் கவனிங்க. இது உண்மையிலே ரொம்ப புத்திசாலித்தனமான ஒண்ணு. முதலாவது, ஐயர் இறந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி அந்த அறையில இருந்து சாவியை எடுக்கிறா. ரெண்டாவது, வெளியே வந்து கதவை சாத்தி வெளிப்புறமாவே அந்த டர்ன் அண்ட் புல் மெக்கானிசம் மூலமா பூட்டுறா. மூன்றாவது, ஜன்னல் தாழ்பால் வழியா அந்த சாவியை மறுபடியும் அறைக்குள்ளேயே போட்டுடுறா. நாலாவது, கடைசியா தன் கையை உள்ள விட்டு ஜன்னலை உள்ள இருந்தபடியே தாளிடுறா. பூட்டப்பட்ட அறையோட மர்மம் இதோ இப்படிதான் சிம்பிளா தீர்க்கப்படுது. காட்சி 6. அமைதியின் விலை. இப்போ குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அந்த அறை எப்படி பூட்டப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த அலசலோட அடுத்த கட்டத்துக்கு நாம போகணும். இந்த குற்றத்தோட ஆழமான விளைவு என்ன? உண்மையான காரணங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு வெறும் சாக்கு மட்டும்தானே ராமன் உணர்றாரு. அப்போ உண்மையான காரணங்கள் என்ன? ஒரு புது வாழ்க்கைக்கான ஆசை, நாம கைவிடப்பட்டுடுவோமோ அப்படிங்கிற பயம், உயிரை கொடுத்து நேசிச்சவங்களோட கொடூரமான துரோகம். இது எல்லாத்துக்கும் மேல அந்த வீட்ல இருக்க அத்தனை பேருவே உண்மையை மறைக்க நினைச்சாங்க பாருங்க. அந்த அமைதியோட பேரழிவு தரும் சக்தி தான் இன்னைக்கு ஒரு உயிரை பழி வாங்கியிருக்கு. இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒப்பீட்டை கொஞ்சம் கவனிச்சிங்களா? கதை சொல்லி ரொம்ப ஈஸியா மற்றொரு மர்மம் தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா ராமன் சொல்ற பதில் நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்குது. இது தீர்க்கப்படல, புரிந்து கொள்ளப்பட்டது மட்டுமே. ஆமாங்க, ஒரு பெரிய துயரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால மட்டும் அது ஏற்படுத்தின அந்த வலியை, அந்த சேதத்தை ஒருபோதும் சரி செய்ய முடியாது அப்படிங்கிற ராமனோட கசப்பான உண்மையை இது ரொம்ப பிரமாதமா படம் பிடிச்சு காட்டுது. இறுதியா உங்களை ஒரு ஆழமான கேள்வியோட நான் விட்டு செல்ல விரும்புறேன். உண்மை கண்முன்னே மறைஞ்சிருக்கும் போது நம்மளோட அந்த போலி அமைதிக்காக நாம கொடுக்கிற இறுதி விலை என்ன? மனித மனதோட அந்த இருண்ட பக்கங்களையும் மௌனத்தோட பயங்கரமான விளைவுகளையும் இந்த மர்ம கதை நமக்கு ரொம்ப ஆழமா நினைவூட்டுது. இந்த அலசல் உங்களுக்கு விஷயங்களை ஒரு புது கோணத்துல அணுகிற ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கோன்னா நம்புறேன். இது போலவே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்லாம் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.